வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. நம்ம திருஷ்டி தோஷ பரிகாரம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு வீட்டில் அடிக்கடி திருஷ்டி பட்டுக்கிட்டே இருக்கு, யாருக்காவது உடல்நிலை பாதிக்கப்பட்டுகிட்டே இருக்கு, அப்பப்போ இது தொடர்ச்சியாக நடக்குது அப்படின்னா பக்கத்துல ஏதாவது கோயில்ல யாகம் நடத்துவாங்க. ஒரு கணபதி ஹோமம் நடக்கும், இல்லை நம்ம வீட்டுல எங்க நடந்தாலும் சரி, ஒரு கோயில் கும்பாபிஷேகம் நடக்கும். அப்ப அந்த யாகத்திலிருந்து அந்த ஒரு கலசம் சொம்பு வாங்கிட்டு வாங்க. அந்த கலச சொம்பை எடுத்துட்டு அதுல இருக்கிற தண்ணீரை வீட்டு ஃபுல்லா தெளிச்சு விட்டுருங்க. தெளிச்சு விட்டுட்டு அதுல இருக்கிற தேங்காய் இருக்குல்ல, அது ஒரு மஞ்சள் துணி கட்டி வீட்டு வாசல்ல கட்டுங்க. அதே போல அந்த யாக குண்டத்துல இருக்கிற அந்த சாம்பலையும் எடுத்துட்டு உங்க வீட்டு நிலைக்கு முன்னாடி கட்டி வைங்க. ஒரு வெள்ளை துணியில போட்டு கட்டி வைங்க. இப்ப இந்த விஷயம் அங்க அதுல தெய்வ சக்திகள் அவ்வளவு அதிகமா இருக்கும். அந்த யாக குண்டத்திலையும் அந்த அந்த தண்ணீரிலும் சரி, அந்த தேங்காயிலையும் அந்த சாம்பல் அதுல நிறைய பொருட்களை போட்டு யாகம் பண்ணியிருப்பாங்கல்ல. அப்ப அந்த சக்திகள் அங்க நிறைய இருக்கும். அப்ப இந்த நம்மளுக்கு வர திஷ்டிகள்லாம் ஈஸியா விலகிடும். கெட்ட சக்திகள் வீட்டுக்குள்ள வராது. வீட்டுக்குள்ள நிம்மதி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். இதை நீங்க பக்கத்துல உங்க சைட்ல ஏதாவது கோயில் கும்பாபிஷேகம் நடந்ததுன்னா அந்த கோயில்ல இருந்து அந்த கலசம் கண்டிப்பா அவசியம் வாங்கிட்டு வாங்க. அதை நீங்க செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுடைய திருஷ்டி தோஷம் 100% விலகும். நன்றி நண்பர்களே.